இந்த பைரவிக்கு இப்போ சரியான ப மரண அடி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டுருக்கு. இந்த ஒரு அடிய வந்து பார்த்தீங்கன்னா, அவ மறக்கவே மாட்டா வாழ்நாள் முழுக்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய வந்து இத்தன நாளா நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்து கூட பேசுனதே கிடையாது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய கைய நீட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடிச்சுட்டாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இப்போ கோவமா இருக்கிறதும், கௌதம கொலை பண்ண பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் சொல்லி தெரிய வந்ததுனால தான் இவ்ளோ பெரிய ரகளைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பைரவி வந்துட்டு என்னதான் கௌதம வந்து இப்போ நம்ம மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவங்க வந்து இப்போ இலக்கியாவை பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலுமே கூட இந்த அஞ்சல் இருந்துட்டு எல்லாத்தையுமே தலைகீழ மாத்தினதுனால தான் இப்போ வசமா சிக்கிக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த பைரவி வந்து இப்போ முழிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு கௌதம் கிட்ட பொறுமையா இருங்க கௌதம், எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி வந்துட்டு கௌதம் கிட்ட ஒரு பக்கம், அதே மாதிரி நம்ம இலக்கியா கிட்ட ஒரு பக்கம் என்ன நடந்துச்சு எதுக்காக கௌதம் இவ்வளவு கோவமா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜானகி கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதே கிடையாது. இந்த பைரவியும் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி வந்து இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பைரவி கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக எஸ்எஸ்கேவை மீட் பண்ணி பேசுறதுக்காக போனீங்க, என்னை கொல்றதுக்காக, அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொல்ல ஆள் அனுப்புனீங்க, அதே மாதிரி இப்போ என்னடான்னா என்னை கொல்றதுக்காக திட்டம் போட்டு இந்த எஸ்எஸ்கே கூட போயிட்டு பேசிட்டு வரீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. பைரவி திரு திருன்னு முழிக்கிறா. ஏன்னா போனது உண்மை, போகலன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே முடியாது. அதே மாதிரி இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகலன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல நம்ம இலக்கியா இருந்துட்டு இங்க பாருங்க மேடம், நீங்க அங்க இருந்தது, நீங்க எஸ்எஸ்கே கிட்ட பேசுனது, அதே மாதிரி கௌதம கொல்ல வந்த அந்த ரவுடியும் அங்க இருந்தது, எல்லாத்தையுமே நானும் கௌதமும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நீங்க பொய் சொல்ல முடியாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுக்காக போனீங்க அப்படின்ற உண்மையை சொல்லுங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம கௌதம் வந்துட்டு நீங்க என்ன கொல்ல நினைக்கிறீங்கன்னா எதுக்காக ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க, இந்த வீட்டை விட்டு நான் இப்பவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜானகிக்கு பயங்கர கோவம் வந்து இந்த இவங்கள, அதாவது பைரவியை வந்து பலான்னு கன்னத்தை மேலே ஒன்று விட ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக பைரவி நீ இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க, நமக்கு என்ன சொத்து பத்தா முக்கியம், கௌதம் மேல நீ பாசம் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஊர் உலகம் என்ன தப்பா பேசினாலும் நீ கௌதம் மேல வச்சிருந்த பாசத்தை மட்டும் மாத்திருவியா, அவனை சின்ன வயசுல இருந்து எப்படி வந்து வளர்த்த, அவன் என்ன கூட அம்மான்னு கூப்பிட மாட்டான், ஆனா உன்னை வந்து அம்மா ஸ்தானத்துல வந்து வச்சிருந்தான், ஆனா நீ வந்து கௌதம கொலை பண்ண பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பைரவி இப்போ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா கௌதம் கிட்ட இப்போ அங்க நடந்த உண்மையையும் சொல்ல முடியாது, இலக்கியாவை கடத்ததுக்காக தான் அந்த பிளானிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும் நம்ம கௌதம் இந்த பைரவி மேல வந்து வச்சிருக்கிற கோவத்திலிருந்து மாற போறதே வந்து கிடையாது. ஏன்னா பைரவி இப்போ வசமா சிக்கிக்கிட்டா, இதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜானகியும் இருந்துட்டு பைரவி வந்து இப்போ ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பைரவி வந்து இப்போ யாரும் இல்லாத ஒரு தனி மரமா வந்து இந்த வீட்டில் வந்து நிற்க போறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுற வரைக்கும் இந்த பைரவிக்கு ஆப்பு ரெடியா இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.